सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. நம்ம இப்போ நீத்தார் பெருமை பார்த்துட்டு இருக்கோம். துறவரத்தை பத்தி இதுல உரனென்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரனென்னும் வைப்பிற்கோர் வித்து. ஏன்னா இந்த மனசுல இருக்கிற 14 இந்த மனத்தின்மை அப்படின்ற அந்த சம்பட்டியால தோட்டியால இந்த 5 புலன்களையும் நம்ம காக்கணும். அப்படி பண்ணினோம்னா என்ன ஆகும்? உனக்கு ஒரு சிறந்த நிலையை நீ அடைவதற்கு அது ஒரு வித்தாகும். இந்த இந்திரிய நிகிரகம்ன்றத பெருசா சொல்லியிருக்கு. அது முக்கியமா சன்னியாசிகளுக்கு துறவிகளுக்கு ரொம்ப முக்கியம். இந்திரிய நிகிரகம் இல்லாம துறவி ஆயிடுறேன் ஒருத்தன் இறங்கினான்னா அவனுக்கு கட்டம் தான் வரும்ன்றத நம்ம பார்த்து சொன்னோம் ஏற்கனவே. ஏன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் எதுவுமே பண்ணாம சும்மா இருக்கலாம், ஜாலியா இருக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா சும்மா இருப்பது என்பதே அவ்வளவு சுலபமான விஷயம் இல்லை. ஏன்னா இவன் பகவானும் என்ன சொல்றாருன்னா, கீதையில 2-3 இடத்துல சொல்றாரு, உன்னுடைய சுபாவமே உன்னை இழுத்துட்டு போகுன்ற காரியங்கள்லாம் செய்யணும்ன்றது ஒரு விவேகம் இல்லாம நான் எதுவும் எல்லா கர்மாவையும் விட்டுறேன்னு யாரும் சொல்ல முடியாது. அப்ப என்ன ஆகும்னா, அந்த இந்திரியங்களே உன்னை இந்திரியார்த்தத்துக்கிட்ட கொண்டு போய் விடுமா, இழுத்துன்னு போகுன்ற. அதனால உன்னை மித்யாச்சாரஹான் வேற சொல்றாரு. நீ அப்போ உள்ளொன்று வைத்து புறமொன்று காட்டுற மாதிரி நீ பொய்யான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்க. வித்தியாச்சாரம்னா பொய்யான வாழ்க்கைன்னு இருக்கும். அந்த மாதிரி ஆயிடக்கூடாது. அதனாலதான் முதல்ல இவர் அந்த புலன் அடக்கத்தை முக்கியமா சொல்றார். அதே மாதிரிதான் அந்த புலன் அடக்கினவர்களுடைய பெருமையும் இந்திரனை வச்சே சொல்றார். ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்புலார் கோமான் இந்திரனே சாலும் கரி. இந்திரனே சான்றுன்ற எதுக்கு? இந்த மாதிரி இந்த இந்திரிய நிகிரகம் யாரிடம் இருக்கிறதோ, இந்திரியங்களை தன் வசப்படுத்தி வச்சிருக்கிற இந்த முனிவர்கள் துறவிகள், அவருடைய பெருமைக்கு இந்திரனே சான்றுனா. ஏன்னா இந்திரன் நிறைய சாபம்லாம் வாங்கியிருக்கான் மற்ற முனிவர்கள் கிட்ட எல்லாம் போய். அகஸ்தியரே 12 வருஷம் யாகம் பண்றாரு. ஆனா மழை வராம இந்திரன் தடுக்கிறான். அப்ப கூட அகஸ்தியர் தன்னுடைய தவ வலிமையினால இந்திரனை மழை பெய்ய வைக்கிறார். கௌதமர் இந்திரனுக்கு சாபம் கொடுத்து அவனுக்கு உடம்பெல்லாம் 1000 கண்ணு எடுத்துலாம் கதை இருக்கு. இந்த மாதிரி பல முனிவர்கள் துறவிகள் யாருக்கெல்லாம் இந்த இந்திரியத்தை ஜிதேந்திரியான்னு நம்ம சொல்றோம், யாரெல்லாம் தன்னுடைய இந்திரியங்களையே ஜெயித்து இருக்கிறார்களோ அவர்களுடைய பெருமைக்கு இந்திரனே சான்றுனா, இந்திரனை விட அவங்க பெரியவங்கன்னு நிறைய இடத்துல நம்ம படிக்கிறோம். அவங்களுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு இந்திரன் நடக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு இந்திரனே தேவேந்திரனே அந்த மாதிரி ஆறான்றத. அதனால அவங்களுடைய பெருமையை இந்திரனே அதுக்கு ஒரு சான்று அப்படின்றத சொல்றார். அப்புறம் நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். ஸோ அதே மாதிரி நிறைமொழினா அவங்க இந்த மாதிரியான துறவிகள் இந்திரிய நிகிரகம்லாம் இருக்கிறவங்க ஞானிகள் சொன்னா அந்த பலிச்சிடும். அவங்களுடைய வாக்கு பலித்து விடும். அது அவங்க ஆசீர்வாதமா சொல்றாங்களோ இல்லாட்டா சாபம் மாதிரி கோவப்பட்டு சொன்னாலும் பலிச்சிடும். அது சந்தோஷமா ஆசீர்வாதம் செஞ்சாலும் அது பலித்து விடும். அதனாலதான் நிறைமொழி மாந்தர்னு சொல்றாரு. அவங்க வார்த்தையை சொன்னாலே அது நடந்து விடும்ன்றதுனால அது நிறைமொழி. ஸோ அவங்களுடைய பெருமை எதை சொல்றதுன்னா, மறைமொழி காட்டி விடும்னா, இந்த மறைனா இந்த இடத்துல வேதம் தான். வேத மந்திரங்களே அவங்களுடைய பெருமையை நம்ம காட்டுறது. ஏன்னா அவங்க சொன்னதெல்லாம் சத்திய வாக்குன்னு அர்த்தம்.
இந்த மாதிரி இருக்கிறவங்க, இந்த மாதிரி ரிஷிகள், துறவிகள், யாரெல்லாம் வந்து இந்திரியங்கள் எல்லாம் ஜெயிச்சு ஞானிகளாக இருக்காங்களோ அவங்களுடைய வார்த்தையெல்லாம் வந்து நிறைமொழி. அது வேதமே நமக்கு அது சொல்றது, வேத மந்திரங்களே. அதே மாதிரி கடைசியில அந்தணர் என்போர் அறவோர் மற்றெவ்வுயிர்க்கும் செந்தன்மை பூண்டொழுகலாம். அப்படின்னா அந்தணர்கள் தான் வந்து அவங்க தான் வந்து அறத்தை உண்மையாக கடைபிடிப்பார்கள்னா, ஏன்னா இந்த அந்தணருக்கு ஏற்கனவே நான் அர்த்தம் சொன்னேன், அழகிய தன்னழி பொருந்தியவர்னா அவங்க வந்து கருணையோட இருப்பவர்கள்னு அர்த்தம். இப்படி துறவிகளுக்கு தான் வந்து கருணையோட இருப்பது என்பது அவங்க விதிக்கப்பட்டிருக்கு. அஹிம்சை என்பது முழுமையாக துறவிகளுக்கு விதிக்கப்பட்டிருக்கு. யாரையும் இம்சிக்க கூடாது. யாராவது அவங்கள இம்சிச்சா கூட அதுக்கு வந்து எதிர்ப்பு கூட தெரிவிக்க கூடாதுன்னு இருக்கு துறவிக்கு. மற்றவங்கலாம் வந்து இப்போ சாதாரணமா கோர்ட்டுக்கு போறீங்க, நீங்க யாரையோ அடிச்சிட்டீங்கன்னா கூட என்ன சொல்லலாம், நான் என்ன காப்பாத்திக்கிறதுக்காக நான் முதல்ல இதை ஆரம்பிக்கல சண்டைய, என்ன யாரோ தாக்கினாங்க, நான் என்ன காப்பாத்திக்கிறதுக்காக செல்ஃப் டிஃபென்ஸ்னு ஒரு சொல்லலாம். நம்ம என்ன காப்பாத்திக்கிறதுக்காக தான் நான் இதை பண்ணேன். ஆனா துறவிக்கு அது கூட கிடையாதான். அந்த மாதிரி அந்த அளவுக்கு அஹிம்சையை வந்து விதிக்கப்பட்டிருக்கு சன்னியாச தர்மம் நம்ம சொல்லும்போது, எதி தர்மத்துக்கு. அதனால அவங்களுக்கு வந்து யாருக்குமே வந்து ஹிம்சை பண்ணாமல் இருப்பதுதான் அவங்களுடைய தர்மம், அவங்களுடைய வாழ்க்கையே அப்படிதான். அதனால அந்த மாதிரி இருக்கிற அந்த துறவிகள் வந்து, அதனாலதான் அவங்கள அந்தணர்னு சொல்றோம். ஏன்னா அவங்கலாம் எப்பொழுதுமே கருணையோட, எல்லாரிடமும் கருணையோட இருப்பவர்கள், எல்லாருக்கும் அருள் செய்பவர்கள் அர்த்தம். எல்லாரிடமும் கருணையோடு எல்லாருக்கும் அருள் செய்பவர்கள் இந்த துறவிகள். அதனால அவர்கள் தான் அறவழியில இருக்கிற அந்தணர். அவர் தான் அறவோர் அப்படின்றார். அந்தணர் என்போர் அறவோர் மற்றெவ்வுயிருக்கும் செந்தன்மை பூண்டொழுகலான்னா எல்லா உயிர்களுக்கும் கருணையோட அருள் புரிந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் அவங்களை அந்தணர்னு சொல்றோம். அவங்க தான் துறவியர்களும், ஆனால் அறத்தோட வாழ்பவர்கள். இப்போ இந்த அறத்தை பத்தி இப்போ பேசினோம். அறத்தினுடைய சிறப்பு என்ன? அறம் தர்மம் ஏன் வந்து நம்ம தர்மத்தை கடைபிடிக்கணும்னா, அடுத்த அதிகாரத்துக்கு போயிடணும். நம்ம என்ன சொல்றது, இது சிறப்பீனும் செல்வமும் ஈனும் அறத்தீனுங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு. இந்த தர்மம் தான் வந்து ஒருத்தனுக்கு சிறப்பையும் கொடுக்கும்னு சொல்றாங்க. சிறப்புனா இங்க என்ன அர்த்தம் எடுத்துக்கிறது? சிறந்த ஒரு ஸ்திதியை கொடுக்கறதுனா ஸ்ரேயஸ்ன்னு சொல்றோம் சம்ஸ்கிருதத்துல. இப்போ கட்டோபனிஷத்துல எடுத்தீங்கன்னா ஸ்ரேயஸ்ச பிரேயஸ்ச மனுஷ்யமேதான்லாம் வந்து கட்டோபனிஷத் மந்திரா இருக்கு. ஸ்ரேயஸ் பிரேயஸ்னு ரெண்டா பிரிக்கிறது உபனிஷத்தே. இங்கேயும் அதே மாதிரி ரெண்டா தான் வந்து சொல்றாரு திருவள்ளுவர். வந்து சிறப்புன்னு ஒண்ணு சொல்றார், செல்வம்னு ஒண்ணு சொல்றார். அதேதான் கட்டோபனிஷத்துல ஸ்ரேயஸ் அப்புறம் பிரேயஸ்ன்னு சொல்லியிருக்கு. ஸ்ரேயஸ் வந்து அங்க வந்து எல்லாவற்றையும் விட ஒரு சிறப்பான ஒரு பலம் அப்படின்னா அது மோட்சம் தான். மோட்சத்தை தவிர வேற எதுவும் சிறந்த புருஷார்த்தம் கிடையாது. நீ விரும்பத்தக்கது வேற எதுவும் கிடையாது மோட்சத்தை விட. அதுதான் இருக்கிறதுலே சிறப்பு அப்படின்னா, அதனால தர்மம் தான் உனக்கு மோட்சத்தையும் தரும். அப்படி இல்லைன்னா நீ கர்ம பலத்துக்காகவும் நீ தார்மீகனா இருக்கலாம். அப்படி இருந்தாலும் அது உனக்கு இங்கேயே செல்வத்தை தரும். இந்த லோகத்துல இருக்கிற செல்வம் ஒண்ணு, தெய்வீ வித்தம்னு அந்த செல்வத்தையே ரெண்டு விதமாகவும் சொல்றோம். இங்க இருக்கிற செல்வம், லோகத்துல இருக்கிற செல்வம் ஒண்ணு, தெய்வீ வித்தம்னா என்ன, புண்ணியம் சேர்த்து அந்த செல்வமானது உன்னை சொர்க்கலோகத்துக்கு கூட்டின்னு போய் அங்க உன்னை சுகமா வைக்கும். இந்த மாதிரி இது ரெண்டுத்துக்குமே, மோட்சமாக இருக்கட்டும், இங்கேயோ இல்லாட்டா சொர்க்கத்துக்கு போகக்கூடிய அதுக்கு ஏதுவாக இருக்கிற செல்வம் ஆக இருக்கட்டும், இம்மை செல்வம் மறுமை செல்வம்னு சொல்லலாம் தமிழ்ல சொன்னா. ஐஹிக வித்தம் தெய்வீ வித்தம்னு சொல்றோம் நம்ம.
இந்த மாதிரி ரெண்டு விதமான செல்வங்களும் எது வந்து உனக்கு கொடுக்கும் ஈனும்னா அறம் தான். தர்மத்துக்கு மேலான ஒரு இந்த மாதிரி மேன்மையை தரக்கூடியது வேற எதுவுமே இல்லை. உயிர்களுக்கு, மனிதர்களுக்கு தர்மம் தான் அதனால ரொம்பவும் முக்கியம். அதனால இந்த அறத்தை எல்லாரும் நம்ம பின்பற்ற வேண்டும். நம்மளுடைய ஆசைகள் நம்மளை ஒரு பக்கமாக இழுத்தாலும் அதனுடைய வசத்திற்குள் வராமல் எது தர்மமோ அதை செய்யணும், எது அதர்மமோ அதை நம்ம விலக்க வேண்டும். இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். சரி, இப்போ அது சரி, தர்மத்தை பண்ணணும், அதர்மத்தை பண்ணக்கூடாதுன்றோம். அப்போ தர்மம் அதர்மம்னா என்ன அப்படின்ற ஒரு கேள்வி வருது. தர்மம்னா என்ன, அதர்மம்னா என்ன, அதை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு. தர்மா தர்மங்கள் வந்து யாராவது சொல்லி கொடுத்துதான் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு இல்லை, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஏன்னா எல்லாருக்கும் வந்து சாமானிய தர்மம்ன்றது எல்லாருக்கும் விளங்கக்கூடிய ஒன்று தான். அதுதான் மனசாட்சின்னு சொல்றோம், ஆங்கிலத்துல வந்து கான்சியன்ஸ்ன்னு சொல்றோம். ஏன்னா என்கிட்ட எல்லாரையும் எப்படி நடந்துக்கணுமோ அதுல எனக்கு தெளிவு இருக்கு. அதே மாதிரிதான் மற்றவங்களும் எதிர்பார்க்கறாங்கன்றதும் எனக்கு தெரியும். இதுவே வந்து சாமானிய தர்மத்திற்கு ஒரு அடிப்படையாக ஆகிவிடுகிறது. நான் வந்து யாரும் என்ன ஹிம்சிக்க கூடாதுன்னு நினைச்சேன்னா அப்ப நானும் மற்றவங்களை ஹிம்சை பண்ணக்கூடாதுன்னா அஹிம்சை வந்துடும். எல்லாரும் என்கிட்ட உண்மையே சொல்லணும்னு நான் நினைச்சேன்னா இதே மாதிரிதான் மற்றவங்களும் எதிர்பார்க்கறாங்கன்னா அப்போ சத்தியம், வாய்மைன்றது அங்க ஒரு சாமானிய தர்மம் ஆயிடும். இந்த மாதிரி அஹிம்சா, சத்தியம் போன்ற பொதுவான தர்மங்கள் நமக்கு தெரிஞ்சுதான் இருக்கு, யாரும் எனக்கு தெரியலன்னு சொல்ல முடியாது. அது தவிர விசேஷ தர்மங்கள்லாம் இருக்கு, ஒவ்வொருத்தருடைய சூழ்நிலையை பொறுத்து இருக்கிறது விசேஷ தர்மம்ன்றது. அதுல உங்களுடைய பிறப்பு, குலம், இப்ப நீங்க இருக்கிற ஆசிரமம், எந்த மாதிரியான கடமைகள்லாம் நீங்க ஏத்துட்டு இருக்கீங்க, இதெல்லாம் பொறுத்தும் நம்ம தர்மம் இருக்கு. இதெல்லாமும் வந்து தெரிந்துதான் இருக்கு, யாரும் வந்து இதெல்லாம் எனக்கு தெரியலன்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் தெரிஞ்சோம், ஆனா நம்ம அதை செய்யாம இருந்தோம்னா தான் பிரச்சனை வருது. சரியா? அதனால இங்க என்ன பாக்குறோம் நம்ம, இது வந்து அழகா அவர் சொல்லியிருக்காரு. இந்த ரெண்டு குறள் இருக்கு. ஒண்ணு வந்து என்னது, மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீர பிற அப்படின்ட்டார். சோ இந்த குறள் வந்து என்ன சொல்றது, நம்ம மனசுலயே நமக்கு தெரியறது இல்ல, நம்ம மனசுக்குள்ள இருக்கிற மனசாட்சியை மீறி நம்ம நடக்காம இருந்தாலே அது அறமாக தான் இருக்கும். தெரிஞ்சுக்கணும், அதுதான் நான் இவ்வளவு சொல்றேன். ஏன்னா சாமானிய தர்மமும் நிச்சயமா நம்ம எல்லாருக்கும் தெரியும், விசேஷ தர்மமும் நமக்கு தெரியும். அதுலான சில சமயம் குழப்பம் வரலாம், அதுதான் வந்து தர்ம சங்கடம்னு சொல்றோம். ஆனாலும் அதுக்கும் என்ன சொல்றது சாஸ்திரம், உனக்கு குழப்பம் இருந்தாலும் அந்த குழப்பத்திலிருந்து தெளிய வேண்டிய கடமையும் உனக்கு இருக்கு. தெரியாம செஞ்சுட்டேன்னு யாரும் சொல்ல முடியாது, அதனால சொல்லிட்டு தப்பிக்க முடியாது. அதனால உன் மனசுக்கு எது பிழை என்று தெரிகிறதோ அதை செய்யாதே. அப்ப நீ அதர்மத்திலிருந்து விலகிட்டேன். மனசுக்கு எது சரி என்று படுகிறதோ அதை செய். சரி தவறு என்பது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் எல்லாமே. ஆனா இந்த மனுஷனுடைய பிரச்சனையே எங்க வருது, சரி தவறு, பிடிச்சது பிடிக்கவில்லை, வேண்டுதல் வேண்டாமைன்னு சொல்றோம். எனக்கு இது பிடிச்சிருக்கு, அது பிடிக்கலன்றான். சரி வந்து பிடிக்கல, தவறு பிடிச்சிருக்குன்னா என்ன பண்றது? அங்கதான் எல்லா பிரச்சனையும் வருது. அப்பா மாவன் வந்து என்ன பண்றான், சரியா இருக்கிற மாதிரி காட்டிக்கிறான். சோ இந்த மாதிரி அறத்தோட இல்லைன்னா எல்லாம் பகட்டுன்ட்டார், வெளிப்பகட்டு தான் மற்றதெல்லாம்.
அதுதான் வள்ளுவர் சொல்றார். மற்றதெல்லாம் பிற பிற விஷயங்கள்லாம் என்னது, ஆகுல நீர பிறன்றார். மற்றதெல்லாம் வெளிப்பகட்டு தான். தர்மம் பண்ற மாதிரி காட்டிட்டு வேற வித்தையோ பண்ணிட்டு இருக்காங்க. அதுல இப்ப எல்லாரும் பெரிய ஆளாயிட்டாங்க. அதெல்லாம் இந்த மாதிரி இல்லாமல் எது சரி என்பது உனக்கு தெரிஞ்சுதான் இருக்கு, அதப்படி நம்ம பண்ணணும். அதுக்கப்புறமா அறத்தோட வாழ்வதுன்னா ஒரு சில விஷயங்கள் எல்லாம் நம்ம விட்டு ஒழிக்கணும் நம்ம கிட்ட இருந்து. அதெல்லாம் நம்மளுடைய எதிரிகள்னு சொல்றாரு பகவான். வேற ஷட் ரிப்புன்னு வேற சொல்றோம் நம்ம சாதாரணமா. காமயேஷ குரோதயேஷ ரஜோகுண சமுத்பவா மகாசுனோ மகா பாப்மா வித்யேன மிக வைரினம்ன்ற. இந்த காம குரோதம்லாம் வந்து நம்மளுடைய வைரிகள், எதிரிகள். அதை தெரிஞ்சுக்கோ. அதனுடைய வசத்துக்கு கீழே நீ தயோர்ன வசமாகச்சேத் அப்படின்னு கீதையிலையும் சொல்லியிருக்கார் பகவான். அதேதான் இவரும் இங்க சொல்றார். என்ன சொல்றார்? அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னாச்சொல் நான்கும். இந்த 4 விஷயம் இவர் சொல்றார். சாஸ்திரத்துல 6 விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. காமக்ரோத லோப மோக மத மாத்சரியம்னு. அதெல்லாமே 6ஆ சொல்லலாம், 4ஆ சொல்லலாம். எல்லாம் இது 4 விஷயத்தை நம்ம பார்த்துட்டா கூட அந்த 6மே போன மாதிரி தான். காமக்ரோதம்னு சொல்லும் பொழுது என்ன, அவான்றது காமம், ஆசை. அப்புறம் வெகுளினா குரோதம், கோபம் வருது. அழுக்காருனா பொறாமை. காமக்ரோத மத மாத்சரியம்னு சொல்றோம். மாத்சரியம்ன்றதுதான் அழுக்கு, இது பொறாமை, அழுக்காரு. இன்னாச்சொல்னா வந்து அது வந்து நடத்தை சரியில்லைன்னு அர்த்தம். மற்றவங்களை பத்தி தவறாக பேசுதல், அதெல்லாமும் ஒரு விதமான பொறாமையில் இருந்து வருது. இல்லாட்டா மதம் தான் பெரியாள்னு நினைக்கிறது. தற்பெருமையினாலும் தன்னை என்னமோ பெருசாக்கி மற்றவங்களை மட்டம் தட்டணும்னு நினைக்கிறவங்க தான் வந்து மற்றவங்களை பத்தி குறை சொல்றது, இல்லாட்டா தப்பா பேசுறது, இதெல்லாம் இன்னாச்சொல். இந்த 4ம் இல்லாமல் இருப்பதுதான் அறம். இந்த 4 இல்லாமல் உங்கள் வாழ்க்கையை உங்களால வாழ முடியுதுன்னா நீங்க அற வாழ்க்கையை வாழ்கிறீர்கள், தர்மத்தின்படி இருக்கீங்க. இது எல்லாமே வந்து சம்பந்தப்பட்டதுதான். ஏன்னா காமம்னா ஏதோ ஒண்ணு மேல உங்களுக்கு ஆசை இருக்கு, அது கிடைக்கலன்னா என்ன வருது? கோபம் வந்துடும். உங்க ஆசை நிறைவேறாத ஆசை தானே வந்து கோபமா இருக்கு. ஆசை நிறைவேறனா அதுல இருந்து ஒரு பெயின் இருக்கு, அதுல இருந்து ஒரு கஷ்டமா இருக்கு உங்களுக்கு. அந்த கஷ்டமே வந்து கோபமாக வெளிப்படுறது. அதே வந்து லோபம்னு வேற சொல்றோம், பேராசை. ஆசை பேராசைன்னு வேற இருக்கு. லோபம் கிரீடுன்னு சொல்றோம் ஆங்கிலத்துல. அப்படின்னா என்ன? எப்ப வந்து ஆசை பேராசையா இருக்கு? ஏன்னா ஆசை என்பது எல்லாருக்கும் இருக்கதான் செய்யறது. அது ஒரு சக்தின்னு வேற சொல்லிட்டோம், கிரியா சக்தி. அது மாத்திரம் இல்ல, பகவான் என்ன சொல்றார்? தர்ம அவிருத்த காமோஸ்மி பரதர்ஷபன்றார். நான் தான் உன்னிடத்தில் காமமாகவே இருக்கிறேன். ஆனா எந்த மாதிரியான காமம்? தர்மத்துக்கு விரோதம் இல்லாத ஆசைகளாக அது இருந்ததுன்னா அது வந்து சக்தி. ஆனா என்னுடைய ஆசையை பூர்த்தி பண்றதுக்கு நான் என்ன வேணா செய்வேன், எப்படி வேணா இருப்பேன், மற்றவங்களை பத்தி எனக்கு கவலை இல்லை அப்படின்னு இருந்ததுன்னா அதுதான் பேராசைன்னு சொல்றோம். பேராசைனா ஒரு பெரிய விஷயத்துக்காக ஆசைப்படுறது பேராசை. உன்னுடைய நிலைமை, உங்ககிட்ட இப்ப எவ்வளவு செல்வம் இருக்கு, ஒரு அம்பானி வந்து இன்னொரு பெரிய கம்பெனியை ஆரம்பிக்கணும்னு சொன்னா அது பேராசைன்னு நம்ம சொல்ல முடியாது. அவங்களுடைய ஒரு நிலைமையை பொறுத்து தான் அவங்க ஆசைப்படுறதும் இருக்கு. ஆனா எப்ப ஒன்று பேராசை ஆகுதுன்னா அதை நான் பூர்த்தி பண்றதுக்காக என்ன வேணா பண்ண தயாரா இருக்கேன், அதர்மம் பண்றதுக்கு கூட நான் தயங்க மாட்டேன்னு சொன்னாதான் அது பேராசை. தர்மத்தின்படி நீ அதை பூர்த்தி பண்ணிக்கணும்னு நினைச்சா எந்த ஆசையும் வந்து அதுல பிரச்சனை இல்லை. அது பகவானே நான் அந்த மாதிரி அந்த சக்தியாக இருக்கிறேன்ற. ஏன்னா நான் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், மனுஷர்களால தான் பல விஷயங்களுக்கு ஆசைப்படவே முடியும். ஒரு மாடு இருக்குன்னா அதுக்கு வந்து ஐபோன்
அதுக்காக ஆசைப்படுற சக்தியே கிடையாது. ஐபோன் வேணும், இல்லாட்டா எனக்கு இந்த மாதிரி கேண்டில் லைட் டின்னர் வேணும், எங்க ஏதோ ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட்டுக்கு போறேன், அங்க இந்த மாதிரிலாம் அழகான இடத்துல நான் உட்காந்துட்டு எனக்கு ஸ்பெஷலா ஏதாவது பீட்சா வேணும் அப்படின்னு மாடு வந்து அதனால சொல்ல முடியாது. அதுக்கு அதை ஆசைப்படுற சக்தியே இல்லை. மிருகங்களுக்குலாம் அந்த சக்தி இல்லை, மனுஷனுக்கு தான் இருக்காங்க. அதனால ஆனா எந்த சக்தியுமே எப்படி உபயோகப்படுத்துறோன்றத பொறுத்துதான் இருக்கு. அது சக்தியா இருக்கா இல்லட்டா அதுவே பிரச்சனையாக மாறி விடுகிறதான்றது வந்து, சக்தி நிறைய ஆக ஆக உங்களுடைய பொறுப்பும் ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்றோம். அந்த ஸ்பைடர்மேன் படத்துல வரும், வித் கிரேட் பவர் கம்ஸ் கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த மாதிரி ஒரு வசனம். அந்த மாதிரி உங்களுக்கு நிறைய சக்தி இருக்குன்னா அது சரியா உபயோகப்படுத்துற பொறுப்பும் அதோட சேர்த்தே தான் இருக்கு, சேர்த்தே வருது. அதனால இந்த பேராசை அது வந்து லோபம்னு சொல்றோம் சம்ஸ்கிருதத்துல, இங்கிலீஷ்ல கிரீடுன்னு சொல்றோம். அது எப்ப அது கிரீட் ஆகுது, ஆசை என்பது பேராசை ஆகுது வந்து எப்பன்னா, நான் வந்து அதர்மம் பண்ணி கூட அதை வந்து நான் அடையறதுக்கு நான் இப்ப தயாரா இருக்கேன்னா அது பேராசை ஆயிடுறது. ஆசைதான் பேராசையாகவும் ஆகுது, ஆசைதான் கோபமாகவும் ஆகுது, பேராசையாகவும் ஆகுது. காமக்ரோத லோப மோகம்னு சொல்றோம். மோகம் இதுல என்ன இருக்கு? மோகம்னா வந்து எது உண்மையோ அதை பார்க்காமல் பொய்யான ஒரு விஷயத்தை நம்புவதோ இல்லட்டா பொய்யான ஒரு விஷயத்த உண்மைன்னு நம்புறதுதான் வந்து மோகம். இதுல என்ன இருக்கு? ஆசையை பொறுத்த வரைக்கும் என்ன விதமான மோகம் இருக்குன்னா, அதை அடைஞ்சா நான் சந்தோஷமா இருக்கலாம்னு நினைக்கிறேன் பாரு, அதோட ஒரு பெரிய மோகம் எதுவுமே இல்லை. ஏதோ ஒரு விஷயத்தை அடைந்துதான் நான் சந்தோஷமா இருக்க முடியும் நினைக்கிறது தான் இருக்கிறதுலே பெரிய மோகம். அதுவும் அந்த ஆசையோட சம்பந்தப்பட்டதுதான். ஏன்னா நான் ஆசைப்படுற விஷயத்தெல்லாம் அடைஞ்சிட்டா சந்தோஷமாயிடலாம், நிறைவாகி விடுவேன், என் குறையெல்லாம் போயிடும் நினைக்கிறோம் பாருங்க, அதுதான் மோகம். அப்ப மோகமும் அதோட சம்பந்தப்பட்டதுதான், ஆசையோட சம்பந்தப்பட்டதுதான் மோகம். அதுக்கப்புறம் என்னன்னா மதம். மதம் வந்து எப்ப வருது? என் ஆசை பூர்த்தி ஆயிடுச்சுன்னா உடனே அவனுக்கு பெருமை வந்துடும். பாரு, நான் இதை பண்ணிட்டேன், நான் இதை அடைந்து விட்டேன், என்னமோ அவனே எல்லாம் பண்ண மாதிரி. அது அகங்காரம். அப்போ ஆசை பூர்த்தியானாலும் பிரச்சனை. ஏன்? அப்ப அது மதமாகி விடுகிறது. தற்பெருமை இல்லட்டா மற்றவங்களை மட்டம் தட்டுறது, நான் பாரு எவ்வளவு பெரிய ஆள், இது மாதிரியான எண்ணங்களுக்கும் அது வழிவகுக்கிறது. இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா, உனக்கு ஒரு விஷயத்துல ஆசை, ஆனா அது உன் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு வந்து கிடைச்சிருக்கு. நெய்பர்ஸ் என்வி ஓனர்ஸ் பிரைட் அப்படின்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வரும் அந்த காலத்துல. அந்த மாதிரி நீ வந்து எதுக்கோ ரொம்ப ஆசைப்பட்ட, அதுக்காக நீ கஷ்டப்பட்டு இருக்க, ஆனா அவனுக்கு ஏதோ ஒரு லாட்டரி அடிச்சதோ என்னமோ பக்கத்து வீட்டுக்காரன் வச்சுட்டு இருக்கான், அது டெய்லி வரை நீ பாக்குற. பார்த்தா என்ன? அதான் மாத்சரியம், பொறாம வந்துருக்கு, ஜெலஸ். அதுவும் அதனால என்ன, உன்னுடைய ஆசை வேற ஒருத்தருக்கு பூர்த்தி ஆயிடுச்சுன்னா உனக்கு பொறாமை தான் வருது. என்கிட்ட இல்ல, ஆனா அவனுக்கு கிடைச்சிருது, நான் தான் வந்து இதுக்கெல்லாம் வந்து தகுதியானவன், அவன் தகுதியே அவனுக்கு இல்ல. அவனுக்கு தகுதி இருக்கோ இல்லையோ, ஆனா நீ என்ன நினைக்கிற, அவனுக்கு ஒரு தகுதியும் இல்ல, இருந்தாலும் அவனுக்கு கிடைச்சிருச்சு. ஆனா நான் எவ்வளவு பெரிய ஆள், எனக்கு ஒண்ணுமே கிடைக்கல, அவன் பாவம் எதுவுமோ பண்ணல, அவனுக்கு எப்படியோ கிடைச்சிருச்சு. இருந்தாலும் அவன் உன்கிட்ட வந்து அப்ப கூட அவன் நல்ல விதமா தான் இருக்கணும்னு நினைச்சாலும் நீ வந்து அவன் மேல விரோதம் பாராட்டுற. இது மாதிரிலாம் ஆயிடுது சில பேருக்கு. இது எல்லாமே அப்ப பார்த்தோம்னா என்ன ஆகுது? ஆசையோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் எல்லாமே. இந்த 6 விதமான விஷயங்களும் ஒரு ஆசையிலிருந்து ஆரம்பிச்சு வேற மாதிரி மறுவிடுறதுனா. இப்ப இது எல்லாத்துல இருந்து நீ இதெல்லாம் விட்டுட்டு எது சரியோ அதை நீ கடைபிடி, எது தவறோ அதை நீ விட்டு விடு.
அப்படி இருந்தாதான் அது அற வாழ்க்கை. அதுதான் தர்மம். தர்மமா வாழணும்னா இதெல்லாமும் இருந்துட்டு நான் தர்மத்தை கடைபிடிக்கிறேன்னா அது முடியாத காரியம். சரி, அதுக்கப்புறம் என்னது? அன்றறிவாம் என்னாதரம் செய்க, மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணைனர். இதுவும் ஒரு முக்கியமான, எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா அறம் மாத்திரம் இல்ல, மோட்சமும். இப்போ தர்மம் பண்ணனா சில பேர் என்ன சொல்றான், அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம்பா, இப்ப நான் சம்பாதிக்கணும், எப்படி சம்பாதிச்சா என்ன, அதுக்கப்புறமா நான் ஏதாவது தானம் தர்மம் எல்லாம் பண்ணிக்கிறேன், இப்ப நான் இப்ப அதை பத்தி எல்லாம் என்கிட்ட பேசாதீங்க. இந்த வயசுல, நான் சின்ன வயசுல என் இஷ்டப்படிதான் இருப்பேன், யாருக்கு என்ன நடந்தா என்ன, நான் முடிஞ்ச வரைக்கும் நான் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி எல்லாம் சொல்றவங்க இருக்காங்க நிறைய பேர். அதனாலதான் இங்க திருவள்ளுவர் என்ன சொல்றாரு, நான் அப்புறமா அறம் பண்றேன். கரெக்டா? வயசான அப்புறம் இந்த தர்மம் தான தர்மம் எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். இல்லாட்டா வேதாந்தம் கூட சொல்றேன். வேதாந்தம் படிக்கணும்னா என்ன சொல்றாங்க, சின்ன வயசுலலாம் எதுக்குப்பா வேதாந்தம், ஏன்னா ஒரு சின்ன பையன் படிக்கணும்னு வந்தாலும் அவங்க வீட்டுல இருக்கிற மத்தவங்க எல்லாம் விட மாட்டேங்கிறான். இந்த வயசுல உனக்கு என்னடா இதெல்லாம், சின்ன வயசுல நீ என்ஜாய் பண்ணுவியா, இல்லாட்டா இந்த தர்மம் அது இதுன்னு வயசான மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்க நீன்னா? அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்றார். என்ன சொல்றாரு, அன்றுனா இந்த இடத்துல அப்புறமான அர்த்தம். வயசான அப்புறம் கிழவனான அப்புறம் நான் அறம் அறத்தை செய்யறேன்னு சொல்லக்கூடாது. அறிவாம்னா செய்கிறேன்னு அர்த்தம் இங்க. அந்த மாதிரி இல்லாமல், அந்த மாதிரி எண்ணாமல் நினையாமல், அன்னைக்கே அப்பப்பவே நீ தினமுமே தர்மம் செய்ய வேண்டும். நித்திய கர்மம், அதான் நித்தியமாக செய்ய வேண்டியதுதான். தர்மம் என்பது எப்பொழுதுமே நம்ம கடைபிடிக்க வேண்டியதுதான். வயசான அப்புறமா நான் தர்மம் பண்றேன்னு நினைச்சா வராது. ஏன்னா சில பேர் சில கதையெல்லாம் வேற இருக்கு. இந்த அஜாமிலன் ஒருத்தர் தான், அது பாகவதத்துல ஒரு அஜாமிலன் கதை. ஆனா சில சமயம் தப்பா அதை கோட் பண்றவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. அதுல என்ன வருதுன்னா, அவன் சின்ன வயசுல எப்படி இல்லாம இருந்தான், இருந்து அவனுக்கு ஒரு பையன் பிறக்கிறான், அவனுக்கு நாராயணன் பேர் வைக்கிறான். அப்புறம் அவன் சாக கிடக்கும் போது ஆனா அவன் பிள்ளை மேல அவனுக்கு ரொம்ப ஆசை, நாராயணான்னு கூப்பிடுறான். அப்ப அவன் நாராயணனை நினைச்சதுனால உடனே அந்த யமதூதர்கள்லாம் நின்றுட்டாங்களாம். விஷ்ணு லோகத்துல இருந்து அப்புறம் சில கிங்கரர்கள்லாம் அவன் சொர்க்கத்துக்கு போயிட்டான் அப்படின்னு ஒரு கதை இருக்கு, அஜாமிலனுடைய கதை. நீங்க போய் படிக்கலாம். அதுல இருந்து அவன் என்ன நினைக்கிறான், அது கீதையில கூட இருக்கு, 8வது சாப்டர்ல என்ன சொல்றாரு பகவான், அந்த காலேச்சமா, நீங்க அந்த காலத்துல எதை நினைக்கிறீங்களோ அதை பொறுத்துதான் உன்னுடைய அடுத்த ஜென்மம் இருக்கு அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. ஏன்னா அவன் அர்ஜுன் அந்த மாதிரி கேள்வியே கேட்கறான் 8வது சாப்டர்ல நீ அந்த காலத்துல கூட என்ன நினைச்சுட்டே இருந்தனா நீ என்கிட்ட தான் வருவேன்னுலாம் சொல்றாரு பகவான். அதனால இவன் என்ன நினைக்கிறான், நான் இருக்கும் போதே எப்படி வேணா இருக்கலாம், ஆனா சாகும் போது நான் நாராயணன் சொல்லிக்கிறேன், சிவசிவான்னு சொல்லிக்கிறேன்னா, அதுக்குதான் உபனிஷத் விவரமா சொல்றது சாகும்போது என்ன நடக்கும். என்ன சொல்றது, சாகும்போது உனக்கு பேச்சு போயிடும், பார்வை போயிடும், உன் மனசு உன்னுடைய கட்டிலேயே இருக்காது. அப்போ மனசு உன்னுடைய கட்டில இல்லைன்னா உனக்கு எது அது வரைக்கும் சம்ஸ்காரமாக இருக்கோ, எது ஆழ பதிஞ்சு இருக்கோ அதுதானே வரும். நீ அந்த நேரத்துல நான் நாராயணன் நினைக்கிறேன்னு சொன்னா அப்போ மனசு உன்னுடைய கட்டுக்குள்ள இருந்தாதானே நீ ஏதாவது பண்ண முடியும். அதுக்குதான் நம்ம என்ன சொல்றோம், குழந்தைங்களுக்கே அதனால பேராவது வச்சாலாவது அந்த பிள்ளையுடைய பேரையே எப்போது நினைச்சிட்டு இருக்கிறதுனால அந்த பகவான் பேராவது வருன்றதுக்கு தான் அந்த கதை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக நீ எப்படி வேணா இருக்கலாம், ஆனா உனக்கு மரணத்துக்கு போக வேண்டி நீ நல்ல சிந்தனை உனக்கு வந்துடும்னா அது எப்படி வரும், வராது.
வாழ்க்கை பூரா உனக்கு என்ன சம்ஸ்காரம் இருக்கோ, எது உன் மனசுல ஆழ பதிஞ்சிருக்கோ, அதுதான் கடைசியிலும் வெளியில வரப்போறதே தவிர, கடைசி நிமிஷத்துல ஒண்டி சரியான விஷயம் வந்துடும் நினைச்சா அதோட ஒரு மூடத்தனம் எதுவும் இல்லை. அதனால்தான் நித்தியமாகவே நம்ம ஒரு பழக்க வழக்கத்தை சரியாக வளர்த்துக்கணும். நித்தியமா நீ எது பண்றியோ, சின்ன விஷயமா இருந்தா கூட டெய்லி பண்ணிட்டே இருக்கணும். ஏதோ ஒரு நாள் நான் 1008 ஜபம் பண்ணிட்டேன்னா அது பத்தாது. நீ டெய்லி 108 பண்ணு, டெய்லி 16 பண்ணு, 32 பண்ணு, ஆனா டெய்லி பண்ணிட்டே இருக்கும். அதனுடைய பலன் அதுதான் நிலைச்சு நிற்கும். ஏதோ இது டயட்டிங் கூட அதே மாதிரி எல்லாம் நான் பயங்கரமா பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் திருப்பியும் பழைய மாதிரி நீங்க திருப்பியும் சாப்பிட ஆரம்பிச்சீங்கன்னா என்ன ஆகும்? திருப்பியும் அதே லெவலுக்கு தானே போறது. அப்பனா இந்த சாப்பாட்டு விஷயங்கள், எக்ஸசைஸ் எதுவாக வேணாலும் இருக்கட்டும், நீ டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிட்டே இரு. ஒரு சில விஷயங்கள்லாம் மொத்தமாவே நம்ம மாத்திக்கணும். பழக்க வழக்கங்களை நம்ம மாத்தினோம்னா அதுவும் அது ஒரு இதுவா பண்ணக்கூடாது. என்ன சொல்றது, ஒரேடியா பண்ணினாலும் அது நிக்காது. நம்மளால எது முடியுமோ, ஒரு சில மாற்றங்கள் என்னால முடியும், இதை வாழ்க்கை பூரா இதை மாத்தி வேற மாதிரி என்னால பண்ண முடியும்னு தோணிச்சுன்னா அது உடனே ஆரம்பிச்சிடணும். அந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள் தான் நிலைச்சு நிற்கும். அந்த மாதிரி தர்மம் அப்படின்றது அன்னன்னைக்கு நம்ம பண்ணிட்டே இருக்க வேண்டியதுதான். நித்திய கர்மம்ன்றது அதனால்தான் பெரிய விஷயமா நம்ம சொல்றோம். அதை இந்த காலத்துல வெளிநாட்டுல சில பேர் அதை குவாண்டம் ஹேபிட்ன்றான். குவாண்டம் ஹேபிட் ஒருத்தன் புக்கெல்லாம் போட்டு நிறைய வித்துருக்காங்க. அவன் என்ன சொல்றான்னா இதையே தான் சொல்றான். நீ அந்த காலத்திலே நம்ம வீட்டுல எல்லாம் என்ன சொல்லுவாங்க, டெய்லி ஏதாவது ஒரு பேஜாவது படி, 10 நிமிஷம் படி, அதுவே கூட போதும். நீ நாளைக்கு எக்ஸாம்னா இன்னைக்கு நைட் உட்காந்து படிச்சா அதனால ஒன்றும் ஆக போறது இல்லை. அந்த மாதிரி இது நம்ம சாதாரணமா நம்ம வளரும் பொழுது தெரிஞ்ச விஷயம் தான். இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. சொல்ல போனா நமக்கு நித்திய கர்மான்றது ரொம்ப முக்கியம். நித்திய கர்மான்றதே தர்மம் தான். நீ நித்தியமா பண்ற விஷயம் தான் நித்திய கர்மா. அது தர்மத்துக்கு உட்பட்ட கர்மாவா தான் இருக்கணும். சுகர்மாவாக இருந்ததுன்னா அதை நீ பண்ணு. அதுவே உனக்கு அழிவில்லாத துணையா இருக்குன்ற. சாகர சமயத்துல கூட உனக்கு துணையாக எது வரும்னா, நீ நித்தியமாக செய்த தர்மம் தானே வரும். தர்மம் தான் உன் கூட வரப்போறது. செத்தப்புறமும் அந்த பாவ புண்ணியம் தான் உன்னை கடை தேரணும் அப்படின்றதுதான் ரொம்ப அழகா அவர் சொல்லியிருக்கார் வள்ளுவரிங்க. அதனால அடுத்ததும் இன்ட்ரெஸ்டிங். இந்த அறத்தினால என்ன பலன் வரப்போறதுன்னு ஒருத்தன் கேட்டான். நீ அறம் அது இதுன்னு சொல்றீங்களே, இன்னும் தர்மம்னா என்னன்னு சொன்னா நிறைய விஷயம் சொல்றாரு. மனு கூட என்ன சொல்றாரு, வேதத்துல சொல்லியிருக்கிறது தர்மம். அது மாத்திரம் இல்ல, சான்றோர்கள்லாம் எதை கடைபிடிக்கிறாங்களோ அதுவும் தர்மம். சிஷ்டாச்சாரம்ன்றது ரொம்ப முக்கியம். நம்ம வேதத்துல சொல்லியிருக்கு, ஸ்மிருதிகள்ல எல்லாம் சொல்லியிருக்கு. வேதத்துல சொல்லாத சில விஷயங்கள்லாம் ஸ்மிருதிகள்ல இருக்கு. அது வேதத்துக்கு எதிராக இல்லாத வரைக்கும் ஸ்மிருதி சொல்றதெல்லாமும் நம்ம தர்மம்னு எடுத்துக்கிறோம். அதே மாதிரி பெரியோர்கள்லாம் எதை கடைபிடிக்கிறார்களோ அதுவும் தர்மம்னு சொல்றோம். அதைப்படிதான் நம்ம வாழ்க்கையும் வாழணும். குல தர்மம்னு இருக்கு. நம்ம குடும்பத்துல இதெல்லாம் இப்படிதான் பண்ணிருக்காங்கன்னா அதை ஏத்துட்டு பண்ற ஒரு பக்குவம் இருக்கணும் நமக்கு. அதுல போய் நான் எதிர்க்கிறேன், அது இது நான் தான் பெரிய ஆளுனாலும் அது உங்களுடைய அகங்காரத்தை காட்டுறதே தவிர வேற எதுவும் இல்லை. அதெல்லாம் அதுக்கப்புறமா என்ன சொல்லியிருக்காருன்னா, கடைசியா அவங்க சொல்றாரு, உன் மனசுக்கும் அது பிடிச்சதா இருக்கணும். உனக்கு எது ஆனந்தத்தை தருதோ அதுதான் தர்மம், அதுதான். இதெல்லாம் மீறி அதை செய்யும் பொழுது, அதை செஞ்ச அப்புறமா உனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். செய்யும் போது கஷ்டமா இருக்கும், அது வேற விஷயம். இது எல்லாத்தையும் வச்சுட்டு நம்ம செய்யறதுதான் கஷ்டம். தர்மத்துல எப்படின்னா அதை கடைபிடிக்கிறது கஷ்டம். ஆனா அதை கஷ்டப்பட்டு செஞ்சோம்னா அதனுடைய பலன் எப்பொழுதுமே சந்தோஷமா தான் இருக்கும். அப்பதான் அது தர்மம். அந்த சரி இதை நம்ம பண்ணிட்டோன்ற அப்புறமா அதை நம்ம திரும்பி பார்த்தோம்னா எப்பொழுதுமே அது உனக்கு ஒரு பெருமையா இருக்கணும், சந்தோஷத்தை தரும். அதர்மம் எப்படின்னா பண்றதுக்கு சுலபமா இருக்கு, ஆனா அதை நம்ம திரும்பி பார்த்தோம்னா நமக்கே வெக்கமா இருக்கு, இல்லாட்டா குற்ற உணர்ச்சி இருக்கு, பயம் இருக்கு.
இதை வந்து நம்ம யோசிச்சு பார்க்கணும். அதான் எது ஒரு காரியத்தை பண்ணின அப்புறமா அதை பத்தி நம்ம நினைச்சு பார்க்கும் பொழுது அது எப்படி இருக்கு, அதை நம்ம சரியா புரிஞ்சுட்டோம்னா அப்போ அந்த தர்மத்திற்கு ஒரு மதிப்பு நமக்கு வருது. இதுதான் சுவாமிஜி வந்து வேல்யூ ஆஃப் வேல்யூஸ் சொல்றாரு. ரொம்பவே அதை பத்தி பேசுவார். தயானந்த சுவாமி வந்து வேல்யூ ஆஃப் வேல்யூஸ் தான் அவர் ரொம்ப நிறைய பேசியிருக்கார். பப்ளிக்ல எல்லாமும் அவருடைய பப்ளிக் டாக்ஸா இருக்கட்டும், பொதுமக்களிடம் போய் அவர் பேசினது, குழந்தைங்களோட பேசும்பொழுது, ஸ்கூல் பசங்க கிட்ட பேசுறது, அதெல்லாம் இந்த வேல்யூ ஆஃப் வேல்யூஸ் வந்து ரொம்ப அத வேல்யூ ஆஃப் வேல்யூஸ் அப்படின்ற அந்த சென்டென்ஸே வந்து அவர் தான் ரொம்ப பாயிண்ட் பண்ணி அதை பிரபலப்படுத்தினார். ஏன்னா எது சரி எது தவறுன்னு எல்லாருக்கும் தெரியும், அது நம்ம இப்ப கூட பார்த்தோம். ஆனா ஏன் சரியானதை பண்ணணும், ஏன் தப்பானதை பண்ணக்கூடாதுன்ற ஒரு பகுத்தறிவு இருந்தாதான் இப்ப சரியானதுக்கு மேல உனக்கு ஒரு மதிப்பு இருக்கு, தவறை வந்து விளக்க வேண்டும்ன்ற ஒரு எண்ணம் வரணும். அந்த ஒரு பகுத்தறிவு, அந்த வேல்யூல மதிப்பு இல்லைன்னா அப்ப என்ன பண்றான், எல்லாருக்கும் வந்து எது சுலபமோ அது வழியா போறதுதான் இஷ்டம் எப்பவுமே. ஆனா நீ சுலபமான வழியில போய் எங்கேயோ போய் விழ போறேன்னு உனக்கு தெரியல முதல்ல. அதனால இந்த வேல்யூ ஆஃப் வேல்யூஸ் அப்படின்றதும் இதுல வருது. ஓகே, இப்போ நம்ம பார்த்தோம்னா அடுத்தது வந்து ஓகே, இதுல என்னன்னா அறத்தார் இதுவென வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை அப்படின்ற அடுத்த குறள் இன்ட்ரெஸ்டிங்கான குறள். ஏன் இப்ப தர்மம் பண்ணினா உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? நம்ம சொல்றோம் நீ தர்மத்தை பண்ணினா உனக்கு புண்ணியம் வருது. புண்ணியம் எப்போதுமே உனக்கு ஒரு ஆனந்தமான சுகமான ஒரு அனுபவமா தான் புண்ணியம் வந்து மாறி உனக்கு வரும். அதே பாவம்னா வந்து துக்கமான கஷ்டமான ஒரு அனுபவமா தான் அது உனக்கு வரப்போகுது அப்படின்னா அதுதான் சொல்றாரு. அறத்தாறு அப்படின்னா இங்க என்னது, அதான் தர்மத்தின் பிரயோஜனம். அறத்தாறுனா தர்மத்தின் பிரயோஜனம் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா இதுவன வேண்டா அப்படின்னு இருக்கு. கரெக்டா? சோ இந்த தர்மத்தின் பிரயோஜனம் இதுதான் அப்படின்னு எப்படி தெரியணும் அப்படின்னா பல்லக்க பாருங்க. நீங்க பல்லக்க பாத்தீங்கன்னா என்ன செய்யறது, பல்லக்கில் ஒருத்தன் உட்காந்துன்னு போயிட்டு இருக்கான் சுகமா, அது ஆனா 4 பேர் வந்து தூக்கிட்டு போறான் கீழே நடந்து, பாவம் தோல்ல தூக்கிட்டு. அப்ப இத பார்த்தா அவனுக்கு என்ன தெரியுது, அதுல உட்காந்துட்டு இருக்கவன ஏதோ புண்ணியம் செஞ்சவனா தானே இருக்கணும். அப்பா பள்ளத்துல உட்காந்துட்டு போற அளவுக்கு ஒருத்தனுக்கு செல்வம் இருக்கு, அவனுக்கு அது ஒரு புண்ணியத்தினாலதான் அது வந்ததுன்னு நம்ம சொல்ல முடியும். அதே மாதிரி பல்லக்க தூக்க வேண்டிய அளவுக்கு ஒருத்தனுடைய வாழ்க்கை இருக்குன்னா அந்த கஷ்டமான வாழ்க்கையை அவன் வாழறதுக்கு அப்ப ஏதோ ஒரு பாபமானது அவனுக்கு இப்ப வந்திருக்கு. அந்த மாதிரிதான் அது வந்து நமக்கு அதை பார்த்தாலே தெரிய வந்துருக்கு. தர்மத்தினுடைய பிரயோஜனம் என்னன்னு கேட்டா புண்ணியம் வந்து உனக்கு இந்த லோகத்திலயும் உனக்கு சுகத்தை தரும், இந்த லோகத்திலேயே அதை நம்ம பார்க்கணும் கண் கூட. ஏன்னா ஒருத்தர் எந்த குடும்பத்துல பிறக்கிறோம், எப்படி பிறக்கிறோம், எந்த மாதிரியான உங்களுடைய சைல்ட்ஹுட் தான் ரொம்ப முக்கியம். சிறு வயதுல எப்படி நீங்க வளர்ந்தீங்க அப்படின்றத பொறுத்துதான் பெரிய ஆளான அப்புறமும், ஏன்னா அது உங்களுடைய மனசை ரொம்ப பாதிக்கிறது. சிறு வயதுல வந்து உங்களுக்கு அதனாலதான் சீராட்டி பாராட்டி வளர்க்கணும்னு நம்ம தமிழ்ல ஒரு இது இருக்கு, சொல் இருக்கு. என்ன, ஏன் இந்த பழமொழி வந்து ஏன் அதை சொல்றோம்னா குழந்தைக்கு வந்து பாராட்டி வளர்க்கணுன்றது ரொம்ப முக்கியம். இல்லைன்னா மனசளவுல பல காம்ப்ளெக்ஸ்லாம் வந்துடுது. அதனால ஒரு அன்போடும் பாராட்டுதலோடும் நம்ம ஒரு குழந்தை வளர்ந்ததுன்னா அது வந்து பெரியவனானாலும் மனசு வந்து ஒரு பக்குவப்பட்டு இருக்கும். அப்பதான் இல்லைன்னா அவன் மனசுக்குள்ள என்னெல்லாமோ நினைச்சுட்டு இருக்கான், நான் ஒன்னுத்துக்கும் லாய்க்கு இல்லை,
நீ எவ்வளவுதான் வந்து சாதிச்சாலும் குழந்தை பருவத்துல இந்த மாதிரி ஒழுங்கா வளரலைன்னா அவன் உள்ளுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருந்துட்டே இருக்கும். அதை சரி செய்யற வரைக்கும் வேதாந்தம்லாம் கூட வேலை செய்யாது. வேதாந்தம் படிச்சாலும் அதையும் வச்சுட்டு அவன் வந்து பாரு வேதாந்தம் இப்படி சொல்றது, ஆனா என்னால இப்படி இருக்க முடியலன்னா அதுவே வந்து ஒரு தன்னை வந்து தங்கிட்டே ஏதோ குத்தத்தை பார்க்கறதுக்கு ஒரு வழியாயிடும். அந்த மாதிரி இல்லாம இருக்கணும்னா அதெல்லாமே ஒரு புண்ணியம் தான். ஏன்னா குழந்தை பருவத்துல அது உங்ககிட்ட எதுவுமே இல்லை. நீங்க எப்படி வளர்றீங்கன்றதெல்லாம் அந்த சூழ்நிலையெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒன்றுதான். அது உங்களுடைய கர்மாவினால ஏற்படுறதுன்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். அதனால இந்த தர்மத்தினுடைய பிரயோஜனம் என்னன்னு கேட்டா அது இந்த லோகத்திலேயே நம்ம பார்க்கணும். எவ்வளவோ தாரதமியம் இருக்கு. ஒருத்தன் ஏற்றத்தாழ்வுலாம் இருக்குதான் செய்யுது. சிருஷ்டினாலே அதுல ஏற்றத்தாழ்வு இருக்கு. ஏற்றத்தாழ்வு இல்லாத சிருஷ்டியே கிடையாது. அதனால அதுல இருந்தே நம்ம தெரிஞ்சுக்க முடியாது தர்மத்தினுடைய பிரயோஜனம் என்னன்னு. தவிர மறுமையிலும் சொல்றோம் நம்ம சொர்க்கம் அந்த மாதிரி இல்லட்டா நரகத்துக்கு போவேன்றதெல்லாமும் தர்மத்தின் பிரயோஜனத்தை வந்து நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்போ அதுக்கு அடுத்தது என்ன சொல்றார்? அதனால்தான் அடுத்ததும் ரொம்ப முக்கியம் தான். அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல்ல. இதுதான் சொன்ன வேல்யூ ஆஃப் வேல்யூஸ்க்கு இது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம அறம் செஞ்சோம்னா அதை செஞ்ச அப்புறமா ஆனா எப்பொழுதுமே அதை நம்ம திரும்பி பார்க்கும் பொழுது நமக்கு சந்தோஷம், பெருமை, இந்த மாதிரியான ஒரு மரியாதை நம்ம மேலேயே நமக்கு ஒரு மரியாதை வருதுன்னு சொல்றோம்ல. சுயமரியாதை அப்படின்லாம் சொல்றாங்க. அது பெரிய விஷயமா இவங்க பேசுறாங்க. சுயமரியாதைன்றது எப்போ வரும்? நான் சரியான ஒரு விஷயத்த செஞ்சேன்னு எனக்கே தெரிஞ்சாதானே என் மேல எனக்கு ஒரு மரியாதை வர முடியும். இல்லாட்டா என் மேலேயே எனக்கு என்ன மரியாதை வர போகுது? என்னுடைய மதிப்பிலேயே நான் ஏதோ தப்பு செஞ்சேன்னு எனக்கு தெரிஞ்சதுன்னா என் மேல எனக்கு மரியாதையோ பெருமையோ அதை நினைச்சு நான் சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்பே இல்லை. ஸோ அதனால இவர் என்ன சொல்றாரு? அறத்தான் வருவதே இன்பம். இதுதான் வந்து மனுவும் சொல்லியிருக்காரு. நான் சொன்னேன் எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. ஆனா கடைசியில் அறம் என்பது என்னன்னா உனக்கு அது இன்பத்தை கொடுக்கணும். அறத்தின்படி வாழ்ந்தோன்றதே வந்து உனக்கு ஒரு இன்பத்தை கொடுத்தாதான் அது அறம். அப்படி இல்லைன்னா அது அறம் இல்லை. ஏன்னா அறத்தை தவிர வேற ஏதாவது இருந்ததுன்னா என்ன? மற்றதெல்லாம் சரியா? மற்றதெல்லாம் என்ன? வேற விதமா அப்ப நீ வாழ்ந்த தவறு செய்தால் என்ன ஆகுதுன்னா அது இன்பத்தை தராதுன்ற புறத்த அப்படின்ற அது புகழும் இல்லை. உன்னுடைய எண்ணத்திலேயே வந்து உனக்கு வந்து அதுல வந்து ஒரு பெருமை இல்லை. அது தவிர மற்றவங்களுக்கும் அது தெரிஞ்சதுன்னா என்ன ஆகும்? அதனாலேயும் உனக்கு பழிதான் வரும். புகழ் வராது, பழிதான் வரும். அது மற்றவங்களுக்கு தெரியாத வரைக்கும் தப்பிக்கலாம். அப்ப கூட ஆனா உனக்கு பயம் இருக்கு, மற்றவங்களுக்கு தெரிஞ்சுட்டா என்ன பண்றதுன்னு. அதனால அறம் இல்லாத பொழுது உனக்கு வருவது என்னன்னு கேட்டா நான் சொன்ன மாதிரி பயம், குற்ற உணர்வு, இதெல்லாம் தான் வந்து மிகுதியா இருக்க வாய்ப்பு இருக்கே தவிர அது பெருமையோ இல்லட்டா நீ அந்த தப்பு செஞ்சு நீ அடைஞ்ச விஷயத்தை கூட உன்னால அதை ஒழுங்கா அனுபவிக்க முடியாத லெவலுக்கு போயிடும் சில பேருக்கு. அதெல்லாம் அதான் உங்க பிரச்சனை. இதை நம்ம நல்லா தெரிஞ்சுனோம்னா இதுதான் பேட் பார்கெயின் அப்படின்னு சொல்லுவார் சுவாமிஜி. நீ அதர்மம் பண்ணா அது பேட் பார்கெயின்றது உனக்கு நல்லா தெரியணும். அது சரியான பேரம் இல்லை, தவறான பேரம். அது நீ என்னமோ நினைச்சுட்டு நீ தப்பு பண்ற, சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சுட்டு, ஆனா அந்த மாதிரி இருக்க முடியாதுன்னு ஒரு நிச்சயம் ஏற்பட்டால் அப்போ உனக்கு அந்த தர்மத்தின் மேல் ஒரு மதிப்பு வரும். அதுதான் வேல்யூ ஆஃப் வேல்யூஸ்ன்னு சொல்றார். ஸோ அறத்தான் வருவதே இன்பம்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு குறள் இங்க. சரி, மற்றதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.